வாருங்கள் நண்பர்களே, இது ஒரு சாதாரண பாட்காஸ்ட் தான். இங்கே வீடியோ இல்லை. உங்கள் இமேஜினேஷன் தான் இந்த கதையின் உண்மையான ஸ்க்ரீன். ஒவ்வொரு கதையும் உங்கள் மனதில் நீங்கள் காட்சிகளாக உருவாக்கலாம். அதனால்தான் இந்த ஆடியோ எக்ஸ்பீரியன்ஸ் இன்னும் ஸ்பெஷலாகும். கண்களை மூடி கேளுங்கள், கதைகளை உணருங்கள், வாழ்க்கையை வெவ்வேறு கோணத்தில் பாருங்கள். வாங்க இன்றைக்கி தலைப்புக்கு போவோம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு என்ன அப்படின்னா, பணியாளர்களை புரிந்து கொள்ளாமல் இருக்கக்கூடிய மேனேஜர்கள் செய்யும் தவறு தான். ஒரு நல்ல கம்பெனியை வளர்க்க டெக்னாலஜி மட்டும் போதாதுங்க. அதில் வேலை செய்யும் மனிதர்களையும் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். குறிப்பாக ஒரு மேனேஜர் தனது எம்ப்ளாயியை புரிந்து கொள்ளவில்லை என்றால் வேலை இடம் மெதுவாக ஸ்ட்ரெஸ்ஸாக மாற ஆரம்பிக்கும். ஒரு சிறிய கதையை பார்ப்போம் வாங்க. நவீன் ஒரு கம்பெனியில் வேலை மேனேஜராக செய்து கொண்டிருந்தார். வேலையில் விஷயத்தில் அவர் மிகவும் ஸ்ட்ரிக்ட். டைமு, டார்கெட்டு, டிசிப்ளின் எல்லாவற்றிலும் பர்ஃபெக்ஷன் எதிர்பார்ப்பார். அவருடைய டீமில் இம்ரான் என்ற ஒரு எம்ப்ளாயி இருந்தாருங்க. எப்போதும் நல்ல வேலை செய்வார். ஆனால் சில நாட்களாக அவர் குவைத்தாகவும் டயர்டாகவும் இருந்தார். ஒரு நாள் ஆஃபீஸில் ஒரு சின்ன தவறு செய்து விட்டார். மீட்டிங்கில் நவீன் எல்லோரும் முன்னாடியும் இம்ரானை கடுமையாக திட்டினார். இந்த மாதிரி கேர்லெஸ்ஸாக வேலை பண்ணா வீட்டிலே இருந்துக்குங்க என்று கோபமாக பேசிவிட்டார். அந்த நாளுக்கு பிறகு இம்ரான் இன்னமும் அமைதியாகிவிட்டால் வேலைக்கும் அதிகமாக இன்ட்ரெஸ்ட் காமிக்கலை. சில நாட்கள் கழித்து ஹெச்ஆர் மூலமாக நவீனுக்கு ஒரு விஷயம் தெரிய வந்தது. அதாவது அந்த மேனேஜருக்கு ஒரு விஷயம் தெரிய வந்தது. இம்ரான் அம்மா ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகியிருக்காங்க. குடும்ப பிரச்சனையினால் அவர் மன அழுத்தத்தில் இருந்தார் என்பதையும் அவர் புரிஞ்சுக்கிட்டாருங்க. அதை கேட்டவுடன் நவீனுக்கு கில்ட்டியாக ஃபீல் ஆச்சு. நான் சிச்சுவேஷன் புரியாமல் அவனை ஜட்ஜ் பண்ணிட்டேன் என்று நினைத்தார். அடுத்த நாள் அவர் இம்ரானை தனியாக அழைத்து பேசினார். உன் நிலைமையை தெரியாமல் நான் ஹார்ஷாக பேசிவிட்டேன், என்னை மன்னித்து விடு அப்படின்னார். அந்த ஒரு வார்த்தை இம்ரானுக்கு பெரிய ஆறுதலாக இருந்தது. அதற்கு பிறகு நவீன் ஒரு விஷயத்தை மாற்றிக்கொண்டார். எம்ப்ளாயீஸின் மிஸ்டேக்கை மட்டும் பார்க்காமல் அவர்களுடைய நிலைமையையும் புரிந்து கொள்ள ஆரம்பித்தார். மெல்ல மெல்ல ஆஃபீஸ் அட்மாஸ்பியரும் சூப்பராக மாறிச்சுங்க. இந்த கதையிலிருந்து நமக்கு என்ன புரிகிறது? ஒரு மேனேஜர் வேலை மட்டும் பார்க்கக்கூடாது, மனிதர்களின் உணர்வுகளையும் புரிந்து கொள்ள வேண்டும். பப்ளிக்கை இன்சல்ட் பண்ணக்கூடாது, கேட்கும் மனப்பான்மை இருக்க வேண்டும். புரிதல் இல்லாத மேனேஜர் எம்ப்ளாயீஸ் கான்ஃபிடென்ட்டை குறைப்பார், ஸ்ட்ரெஸ் அதிகரிப்பார், டீம் ஒர்க்கை பாதிப்பார். ஆனால் நல்ல மேனேஜர் என்ன பண்ணுவார் தெரியுமாங்க? மோட்டிவேஷன் பண்ணுவார், சப்போர்ட் கொடுப்பார், எம்ப்ளாயீஸின் வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருப்பார். இதில் டிசிப்ளின் மட்டும் முக்கியம் என்று நினச்சி கொண்டு இருக்கிறோம். ஆனால் மனிதாபிமானமும் இல்லாத டிசிப்ளின் பயத்தை தாங்க உண்டாக்கும். புரிதலுடன் இருக்கும் தலைமைத்துவம்தான் நீண்ட நாள் மதிப்பை பெறும். நன்றி நண்பர்களே. மீண்டும் ஒரு நல்ல டாப்பிக்கில் உங்களுடன் சந்திக்கிறேன்.